परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। ரகுராமனை டார்ச்சர் பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற ஜார்ஜை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான்। என்னது அவ்வளவுதானா? யோ, இது சாதாரண விஷயம் இல்லையா? நீ பாட்டுக்கு சர்வ சாதாரணமா சொல்லிட்ட। அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத। யோ, மறுபடியும் அந்த ஜார்ஜ் என் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் கடத்திட்டா நான் என்னையா பண்ணுவேன்? ஓ, இதான் நீ அங்க இருக்கிற ஜார்ஜ் இல்ல ரகுராமன் தான் பல்ட் அடிச்சதுக்கு காரணமா? ஆமாய்யா, என்ன விட்டுறியா? வேணாம், எனக்கு இந்த பொழப்பே வேணாம்। உன்னை நாங்க நிம்மதியா வாழ விடணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு। என்ன வழி? அங்க இருக்கிறது ரகுராம இல்ல ஜார்ஜ் தான் நீ நிரூபிக்கணும்। நிரூபிக்கலனா ஜார்ஜ் கையில சாகாம எங்க கையில செத்துருவேன், அவ்வளவுதான்। வரட்டா? திமிங்கலத்தை தூண்டில் போட்டு பிடிக்கிற இந்த மச்ச பெருமாளுக்கே இப்படி ஒரு தூண்டில போட்டுட்டீங்களடா। என்ன தேவி, போன்ல உங்களை உடனே பார்க்கணும், எங்கேயும் போயிடாதீங்கன்னு பறந்த சொல்ல, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன குழப்பம்। மறுபடியுமா? சரி, என்ன குழப்பம் சொல்லு। இல்ல, நம்ம ரகு இருக்கார்ல, அது உண்மையிலே ரகுதானா இல்ல வேற யாரோவா? தேவி, கோட், மாதவி, நான் இன்னும் நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் அது ரகுதான், ரகுராமன் என்கிற ரகு। நீதான் தேவையில்லாம குழப்பிக்கிற।
உங்களுக்கும் ரகுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேற. ஆனா எனக்கும் ரகுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது. அதனால தான். சரி, இப்ப நீ ரகுதான்னு நம்புறியா இல்லையா? உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? உண்மை மாதிரி பொய் சொல்லிடாத. பொய் மாதிரி உண்மையை எவ்வளவு வேணாலும் சொல்லு. நான் 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 அது நான் ரொம்ப பில்டப் பண்ணாத, சீக்கிரமா சொல்லு. ரகுதான் நம்புறேன். அப்பா, இப்பவாது ஒத்துக்கிட்டியே. தேவி, நீ எம்ஜிஆர் படம் எல்லாம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். நாடோடி மன்னன் ஒரு படம். அதுல எம்ஜிஆர் டயலாக் சொல்லுவார், இந்த உலகத்துல நம்பி கேட்டவங்களை விட நம்பாம கேட்டவங்க தான் அதிகம்னு. நீ அந்த மாதிரி ஆகலைங்கிறத நினைச்சு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 minute. ஹலோ. நான் நம்பியும் கெட போறதில்ல, நம்பாமையும் கெட போறதில்ல. உங்களையும் ரகு பேர்ல வந்திருக்கிற அந்த அயோக்கினியும் தான் நம்ப வச்சு கழுத்த இருக்க போறேன். நான் ஒழுங்கா நேர்மையா கேட்டப்ப நீங்க சொல்லாதத இப்படி நடிச்சு கண்டுபிடிக்க போறேன். அம்மா 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 அம்மா. ஐயோ அம்மா, என்னங்க நீங்க? எழுந்திருங்க முதல்ல. யார் நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னது வேற வழி தெரியலையா? புரியல. அம்மா, என் பேர் மச்சப்பெருமாள்மா. பாண்டிச்சேரியில இருந்து படம் எடுக்கணும்னு சென்னைக்கு வந்திருக்கம்மா. சரி, இப்ப என்ன அதுக்கு? என் வாழ்க்கை லட்சியமே உங்க தம்பி ரகுராமன் மியூசிக்ல ஒரு படம் பண்ணணுங்கிறதாம்மா. சார், அதுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க? என் தம்பி ரெக்கார்டிங்ல இருப்பா, அங்க போய் அவனை பாருங்க. போய் பார்த்தம்மா, உன் படத்துக்கு நான் இசையமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. ஏன் 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 அதாம்மா நானும் கேக்குறேன். இங்க பாருங்க சார், அவன் வேற ஏதாவது படத்துல பிஸியா இருந்திருப்பான், அதனால உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லிருப்பான். ஐயோ. இதுக்கு போய் அம்மா, எம்மா. ஐயோ, மறுபடியும் என்ன இது? எழுந்திருங்க முதல்ல. அம்மா, அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. நான் ஊருக்கு போயிட்டேன். பொண்டாட்டியோட தாலி வரைக்கும் அடமானம் வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டம்மா. நீங்க தாம்மா எப்படியாவது தம்பி கிட்ட பேசி என் படத்துக்கு மியூசிக் பண்ண வைக்கணும். இங்க பாருங்க, இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. பொண்டாட்டியோட தாலி வரைக்கும் அடமானம் வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டம்மா. நீங்க தாம்மா எப்படியாவது தம்பி கிட்ட பேசி என் படத்துக்கு மியூசிக் பண்ண வைக்கணும். இங்க பாருங்க, இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க அவங்கிட்ட தான் பேசியாகணும். ஆமாமாமாமா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. ஐயோ, என்னால முடியாதுங்க. அம்மா, ஐயோ, நீங்க மனசு வச்சா முடியுமா? எழுந்திருங்க முதல்ல. ஐயோ, இங்க பாருங்க, நீங்க இந்த 5 விரல்ல ஏதாவது ஒரு விரலை தொடுங்க, நான் சொல்றேன். நீங்க முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் தொடுவேன். சரிம்மா, நான் சொல்றேன். அம்மா, இந்த சுண்டு விரலை நீங்க தொட்டீங்கன்னா நான் தூக்கு மாட்டிட்டு சாவேன். அதுக்கு அடுத்த விரலை தொட்டீங்கன்னா விஷ சாப்பிட்டு சாவேன். நடுவிரலை தொட்டீங்கன்னா கிணத்துல விழுந்து செத்துவம்மா. ஆள்காட்டி விரலை தொட்டீங்கன்னா கரண்ட்டை கையில பிடிச்சி செத்துருவம்மா. கட்ட விரலை தொட்டீங்கன்னா ரயில்ல விழுந்து செத்துவம்மா. ஆனா கடல்ல மட்டும் விழுந்து சாவ மாட்டம்மா. ஏன்? ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாதே. ஐயோ, என்ன சார் நீங்க என்ன தர்ம சங்கடத்துல ஆழ்த்துறீங்க? எனக்கு வேற வழி இல்லம்மா. நீங்க எனக்கு வாழ வழி காட்டினாலும் சாகவாவது ஒரு வழி காட்டுங்களேன். அம்மா, நிறைய தயாரிப்பாளருங்க படம் எடுத்ததுனால தற்கொலை பண்ணிருக்காங்க. ஆனா நான் படம் எடுக்க முடியாதனால தற்கொலை பண்ண போறேம்மா. சரி, இப்போவாவது நீங்க 5 விரல்ல ஒண்ணு தொடுங்க. ஐயோ, எதுக்கு? நீங்க தொடுங்க, நான் சொல்றேன். இந்த சுண்டு விரல்ல தொட்டீங்கன்னா. ஐயோ, போதும் சார், முதல்ல கையை கீழே இருக்குங்க. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என் தம்பி கிட்ட பேசுறேன். நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்க. அம்மா, உங்களை தான் நான் மலை மாதிரி நம்பியிருக்கேன். நீங்க எனக்கு தெய்வமா தெய்வம். சரி, நான் வர்றேம்மா. நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, அவசரப்பட்டு முட்டாள்தனமா தற்கொலை அது இதுன்னு பண்ணிக்காதீங்க, புரியுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நம்பிக்கையோட போங்க. நான் உயிரை விட மாட்டேன்டி. உன் தம்பியா நடிக்கிறானே அந்த ஜார்ஜ், அவன் உயிரை எடுக்காம இந்த மச்சப்பெருமாள் சாக மாட்டான்டி. ஹலோ,
என்ன ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நான் வர்றேம்மா, நீங்க வாங்க. பாத்துக்கங்க. ஐயோ, சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. ஹாய் தேவி. ஹாய் மீனு மேடம், எப்படி இருக்கீங்க? வா உட்காரு. என்ன இப்பெல்லாம் ஆளே காணோம், ரொம்ப பிஸியா? ஆமா மேடம், வேலையில சேர்ந்துட்டேன். அப்படியா? என்ன வேலை, எங்க சேர்ந்திருக்க? வாட்ச்மேன் வேலை, மியூசிக் டைரக்டர் ரகுராமன் கிட்ட. ஏய், என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல மேடம், நிஜமா தான் சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். ஏன்? ரகுவை நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அவருக்கு எப்படி நீ வாட்ச்மேன் வேலை பார்க்க முடியும்? என் கல்யாண விஷயம் என்ன தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மேடம், நான் ரகுவுக்கு பொண்டாட்டி ஆக போறதால தான் வாட்ச்மேன் ஆயிட்டேன். புரியலையே. மீனு மேடம், முன்னாடி நீங்க சொல்லி வருத்தப்பட்ட மாதிரி ரகு இப்பெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றேனா? என்ன யோசிக்கிறீங்க? உண்மையை சொல்லி உன் சந்தோஷத்தை கெடுக்கலாமா, இல்ல எல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைச்சு சும்மா இருந்துடலாமான்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது மேடம். அதனாலதான் நான் வாட்ச்மேனா இருக்க முடிவெடுத்தேன். யாரும் காவலுக்கு ஆள் இருக்கிறப்ப தப்பு செய்ய மாட்டாங்கல்ல, அதான். ஓகே, காட் யூர் பாயிண்ட். எனிவே, விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ, பை. ஏய், என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? வந்த வேலை முடிஞ்சா உடனே கிளம்ப வேண்டியதானே? வந்த வேலையா? ஆமா மேடம், ரகு ரெக்கார்டிங் தியேட்டர்ல இல்ல, எங்கன்னு கேட்டா இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. வந்தாச்சு, பார்த்தாச்சு, அதான் கிளம்பிட்டேன். சரி, இப்போ எங்க போற? அயோத்திக்கு. அயோத்திக்கா? ஆமா, ராம இருக்க இடம்தான், அதாவது ரகுராம இருக்கிற இடம்தான் இந்த சீதைக்கு, அதாவது இந்த தேவிக்கு அயோத்தி. You know something தேவி? What? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. பொண்டாட்டியா தானே? சிச்சி, போலீஸா ப்ரமோஷன் கிடைக்க போகுது. போலீஸா? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டி தானே போலீஸ். ஓகே. சார் வணக்கம் சார். சார் உள்ள வரலாமா சார்? உள்ள வாங்க. இந்தாங்க சார். என்ன இது? பிரசாதம் சார், தெய்வ பிரசாதம். பழனி, திருப்போரூர், மருதமலை, ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, திருவேற்காடு, திருத்தணி, சோளிங்கர், வடபழனி, மயிலாப்பூர், அஷ்டலட்சுமி கோயில். போதும் போதும், இதெல்லாம் எதுக்காக சொல்லுங்க. உங்க கால் ஷீட்டுக்காகத்தான் சார். உங்க காலில் விழுந்தேன், அப்புறம் உங்க அக்கா மாதவி காலில் விழுந்தேன். எதுவுமே நடக்காம இப்ப கடவுள் காலில் போய் விழுந்துட்டு வந்திருக்கேன் சார். நீங்க யார் காலில் விழுந்தாலும் சரி, நீங்க முழு ஸ்கிரிப்டை முடிக்காம நான் உங்களுக்கு கால் ஷீட் தரப்போறது இல்ல. முழு ஸ்கிரிப்ட் தானே? முடிச்சிட்டேன் சார். எதை? ஸ்கிரிப்டை பத்தி சொன்னேன் சார். நானும் ஸ்கிரிப்டை தான் கேட்டேன். சார் உங்களுக்கு சொல்லாமையா? உங்க டேட் எப்பன்னு சொல்லுங்க, உடனே கதையை சொல்லிடுறேன். ஆமா, அன்னைக்கு உங்க கூட வந்த டைரக்டரை காணோம். அவனை மாத்திட்டேன் சார். மாத்துட்டீங்களா இல்ல ஏமாத்துட்டீங்களா? சேச்சே சார், இந்த ஏமாத்துறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சார். அப்ப வேற யார் செய்வா? என் கதையோட ஹீரோ இருக்கானே ஜார்ஜ்,
அவன் செய்வான் சார் இதெல்லாம். அப்போ உங்க கதையில ஜார்ஜ் தான் ஹீரோவா? இல்ல சார், உணர்ச்சி வசப்பட்டு அவனை ஹீரோன்னு சொல்லிட்டேன். அவன் ஆன்டி ஹீரோ சார். அப்போ நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான். என்ன சார், என்ன உங்க முடிவு? உங்க படத்துக்கு நான் மியூசிக் பண்ண மாட்டேன். ஐயோ, ஏன் சார், ஏன் சார், ஏன் சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க எப்பவுமே இப்படி அவசரப்பட்டு லூஸ் தனமா எல்லா முடிவும் தப்பு தப்பா எடுப்பீங்க. அதுக்கு நான் எப்படி மியூசிக் போட முடியும்? சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உங்களை நம்பி தான் சார் வந்திருக்கேன். ஏமாத்திராதீங்க சார் ப்ளீஸ். உங்களை நம்பி வந்த அந்த டைரக்டர் நீங்க ஏமாத்திட்டீங்க. சார் அவன் என்ன நம்பி வந்த டைரக்டர் இல்ல சார், கமிஷனை நம்பி வந்தவன். என்ன சொல்றீங்க? உங்களை நம்பி வந்த அந்த டைரக்டர் நீங்க ஏமாத்திட்டீங்க. சார் அவன் என்ன நம்பி வந்த டைரக்டர் இல்ல சார், கமிஷனை நம்பி வந்தவன். என்ன சொல்றீங்க? நான் முத படம் எடுக்கணும்னு சென்னைக்கு வந்தப்போ ஏறின ஆட்டோக்காரன்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர், ஹோட்டல், மெஸ்ஸுன்னு எல்லார்கிட்டையும் கமிஷன் வாங்கியிருக்கா சார். நான் பாண்டிச்சேரியில வீட்டை வித்துட்டு படம் எடுக்க வந்திருக்கேன் சார். அவன் என்னடான்னா சென்னையிலே வீடு வாங்கிட்டா சார். சார் நான் என் பொண்டாட்டியோட தாலியை வித்து படம் எடுக்க வந்தேன் சார். அந்த டைரக்டர் என் படம் ஹீரோயின் கழுத்துல தாலியை கட்டிட்டா சார். சார் தயவு செஞ்சு என்ன விட்டுறாதீங்க சார், என்னை கை விட்டுறாதீங்க சார். நீங்க முதல்ல கை எடுங்க சார், கை எடுங்க. சரி சரி, நான் மியூசிக் போடுறேன். ரொம்ப நன்றி சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் வேணாலும் போடுங்க சார். உங்க கதையில ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். சின்ன மாற்றம் தானே, பண்ணிட்டா போச்சு. என்ன மாற்றம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்க கதையில வர ஜார்ஜ் ஆன்டி ஹீரோவா இருக்க கூடாது, அசல் ஹீரோவா இருக்கணும். புரியுதா? அதை எப்படி சார் மாத்த முடியும்? திரைக்கதையே மாறிடுமே. திரைக்கதை மாறலனா உங்க கதை மாறிடும். சார் திரைக்கதையை எப்படிங்க மாத்த முடியும்? ஹீரோ ஜார்ஜ் கையால வில்லன் மச்ச பெருமாள் சாகணும். சார் அது நல்லா இருக்காதே சார். உங்களுக்கு நல்லா இல்லைனாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எது சார் நல்லா இருக்கு? கிளைமேக்ஸ், முடிவு. அப்போ நீங்க முடிவு எடுத்துட்டீங்க என்னன்னு? எனக்கு கால் ஷீட் கொடுக்கறதுன்னு. ஆமா, பட் நான் முடிவெடுக்கலையே. ஏன்? உங்களுக்கு நல்லா இருக்கிறது எனக்கும் நல்லா இருக்கணும் இல்லையா? என்னோட முடிவுகள் நல்லவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லதா தான் இருக்கும். அப்ப கெட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டதாவா இருக்கும். நான் யோசிக்கிறேன் சார். எதை பத்தி? உங்க முடிவை, அதாவது கிளைமேக்ஸை மாத்துறத பத்தி. அப்படியா? போங்க, தாராளமா யோசிங்க. எல்லா நேரத்திலையும் நம்ம நல்ல முடிவு எடுக்கிறது இல்ல. உங்களுக்கு மூளை இருந்தா தீவிரமா யோசிச்சுட்டு வாங்க. யோசிக்கிறேன் ஜார்ஜ், யோசிக்கிறேன். கிளைமேக்ஸை மாத்துறத பத்தி இல்ல, உன் தலை எழுத்த மாத்துறத பத்தி. சார் ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஒன்றும் வேண்டாம். இல்ல காஃபி, டீ? நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காத? சார் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்றவங்க அப்படிதான் பேசுவாங்க. உங்க வாழ்க்கையோட அர்த்தம் உங்களுக்கே தெரியாது சார், மத்தவங்களுக்கு தான் தெரியும். என்ன ஏன் காப்பாத்துற மீனா? ஐயோ சார், யாரும் யாரையும் காப்பாத்துறதும் இல்ல, காப்பாத்தப்படுறதும் இல்ல. இருக்கணும்னு விதி இருந்தா நீங்க இருந்து தான் ஆகணும். போகணும்னு விதி இருந்தா நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இருக்க முடியாது, போய்தான் ஆகணும். அப்ப விதியை தீர்மானிக்கிறது யாரு? $1,000,000 question. I wish I knew.
அதுக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கடவுள் ஆயிடலாம். சரி, என்னை காப்பாத்துனது யாரு? அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஆக்சிடென்ட் ஆன உடனே ஐயோ பாவம்னு உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களை உடனே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களே, அவங்கனால நீங்க பழிச்சீங்களா? இல்ல உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரால நீங்க பழிச்சீங்களா? அதுவும் இல்லனா பட்ட அடியும் மீறி தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்க பழிச்சீங்களா? இப்படி எவ்வளவோ இருக்கு. ஒத்துக்கிறேன், வாழ்க்கையில் நமக்கு தெரியாத நிறைய இருக்கு. சரி சொல்லு, என்னை காப்பாத்துனது யாரு? அதையாவது தெரிஞ்சுக்கிறேன். அது டாக்டருக்கு தான் தெரியும். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் கொடுத்தாங்க. அதை நான் சொல்றேன் மிஸ்டர் சந்திரசேகர். உங்களை காப்பாத்தினவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க தான் உங்களை அட்மிட் பண்ணிட்டு சிங்கர் மீனாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்? ஏன்னு தெரியாது. எப்போவுமே ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஆஃப் கின், அதாவது நெருங்கிய உறவினர் யாருன்னு கேட்டு குறித்து வச்சுக்குவோம். ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சினா காண்டாக்ட் பண்ணோம் இல்லையா, அதனால தான். தேங்க்யூ டாக்டர். எதுக்கு? நெருங்கிய உறவினர்னு எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, அதுக்கு தான். இட்ஸ் ஆல் ரைட் மேடம், இட்ஸ் மை டியூட்டி. மிஸ்டர் சந்திரசேகர், நவ் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சார், ஒரு ஆட்டோகிராஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அர்த்தமே இல்லாத வாழ்க்கைன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்களே, அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி ஆட்டோகிராஃப்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு அர்த்தம் புரியலன்றதுக்காக எல்லாமே தப்புன்னு எப்பவுமே நினைக்க கூடாது. எங்க போற? உங்களை காப்பாத்தினவங்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் வாங்குறதுக்காக போறேன். எதுக்கு? நன்றி சொல்றதுக்கா? நான் நன்றி சொல்லலைனாலும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு கண்டிப்பா தோணுமே, அது எனக்கு தெரியும். அது எப்படி மீனா? மைண்ட் ரீடிங்கை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நீ யோசிக்கிறியே, அது எப்படி? சேம் வேவ்லென்த். என்ன மீனா, அட்ரஸ் வாங்கலையா? இல்ல, நீங்க ரூம்ல இருங்க, பார்த்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட அட்ரஸ். தேங்க்யூ. என்ன மீனா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ மினிட். அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட்.